சிறையில் இருப்பவர்களுக்கு விரைவில் விடிவு கிடைக்கும் என மீள்குடியேற்ற இந்து மத விவகார சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் டி.எம். சுவாமிநாதன் தெரிவித்தார். சிறைச்சாலையில் இருப்பவர்களை நாங்கள் விடுவிப்பதுதான் எங்களுடைய அதற்கு ஏற்றமாறு எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதமர் அவர்களும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். அதிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன. சட்டமாதிபருடைய திணைக்களத்திலேயும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அவைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நிவர்த்தி செய்துதான் இது நடக்கின்றது. முதல் கண்ணிலே 31 பேர்களை நாங்கள் விடுவித்தோம். ஜனாதிபதிக்கும் இந்த பிரச்சனையை நன்கு தெரியும். அவரும் அவருடைய கருத்து என்னவென்றால் இவர்களை நாங்கள் விடுவிக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு சட்டமாதிபருடைய திணைக்களத்திலிருந்து சில தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளை நாங்கள் எவ்வாறாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் இப்ப நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள். மிக விரைவாக இவர்களுக்கு எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு விடிவு கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவிப்பதற்கு முன் வந்திருக்கின்றோம் என்றால் நாங்களுடைய ஆரம்பம் என்னவென்றால் கருணா அல்லது KP அவர்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கின்றார்கள். சில கைதிகளை மாத்திரம் உள்ளுக்கு வைத்திருக்கின்றார்கள். அது உண்மையாக ஒரு சரியான விடயம் இல்லை. ஆதலினால் நான் கூறுவது என்னவென்றால் அவர்களுக்கு வெளியிலே நடமாட முடியும் என்றால் ஏன் இந்த கைதிகளுக்கு வெளியிலே நடமாட முடியாது?